1001 கதை கேட்டபோது எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் ஆக்சுவலாக வந்து இன்னும் சார் 2001 வந்து ஒரு ஹிந்தி படம் ஒன்று பண்ணுறதா இருந்தேன் சார். ராஜஸ்தானில் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சமூகம் இருக்குது, கோலின்னு பேர் இருந்தது, சமூகத்து பேர் கோலி. அந்த கதையை ஒன்று பண்ணுறதா இருந்தோம். இந்த மாதிரி ஒரு டார்க் ஸ்கிரிப்டு, ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கதை அது. ஆனால் அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. நான் இந்த கதையை கேட்ட உடனே நான் செல்வாட்ட கேட்டேன், செல்வா எவ்வளோ நாள் செல்வா ஷூட்டிங்கு அப்படின்னு. 55 நாள் அப்படின்னு நான் சொன்னேன். செல்வா பொதுவாக எல்லோரும் வந்து ஒரு தின்னான லைனை வச்சு ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், அடுத்து ஜாஸ்தியாகும், அது ஒரு நார்மல். இது லைனே திக்காக இருக்குது, இதுக்கு மேலே ஒன்று நம்ம இது ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குது, அதை எடுக்க போகிறது ஒன்று இருக்குது. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நினைக்கிற வேலை நடக்காது. உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு அந்த நாளில் முடிகிற படம் இல்லை? 220 நாள் சொன்னேன் சார். நான் அப்போவே சொன்னீங்க 220 நாள் ஷூட்டிங். நான் இப்போயே சொல்லுவேன் சொல்வா, இதையும் நீ வந்து 4 times டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டேட்டில் முடிக்கிறேன்னு சொன்னால் முடியாது. அதுவாக போய் நிற்கும். இந்த படம் அப்படி தான் இருக்கும், அப்படி தான் நடக்கும், அதுவாக போய் ஒரு இடத்துல நிற்கும். அப்போ நம்ம முடிச்சுக்கணும், படம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கணும். ஸோ அப்படி தான் நடந்தது. 280 நாள் பண்ணோம். ஆமாம், அந்த படம் ட்ரை பண்ணுவோம் சார் அப்படின்னாப்புல. சரி ட்ரை பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோம். அது ராத்திரி பகல் அப்படி ஒரு உழைப்பு. எல்லாருமே பல கஷ்டங்கள், இது எல்லாருக்குமே நடக்கும். இது சினிமாவில் எல்லாருமே சொல்கிறது தான், கஷ்டப்பட்டு. ஆனால் இதில் ஏன் நான் கஷ்டம்னு சொல்கிறேன்னாக்கா, இப்போ நமக்கு ஷூட்டிங் பேக்கப் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், ஏதோ ஒரு ரீசன். உடம்பு சரியில்லை, ரொம்ப ஒஸ்ட்டு கேஸ் பார்த்திங்கன்னா கேமரா பிரச்சனை, ஏதோ ஒன்று நடக்கும். அது எந்த காரணமும் இல்லை, அது இல்லாமல் வேறு ஒரு புதுசாக ஒரு காரணம். அதனால தான் நாங்கள் நிறையா நாள் பேக்கப் பண்ணியிருக்கோம்.